தயவு செஞ்சு சொல்ற மக்களே, மனதைரியம் இல்லாதவங்க இந்த திரைப்படத்தோட பக்கமே போகாதீங்க. குறிப்பா தியேட்டருக்கு போய் பார்க்கறதா இருந்தா கண்டிப்பா ஒரு ஆளை கூட்டிட்டு போங்க. அந்த அளவுக்கு ரத்தமும் சதையுமா மனுஷனை பிச்சு தின்ற மாதிரி கொடூரமான சீன்ஸ் எல்லாமே இந்த படத்துல இருக்குங்க. சும்மா ரத்தம் தெறிக்க தெறிக்க அருவருப்போட உச்சகட்டத்தில் ஒரு படம் இருந்தா எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு கொடூரமா இந்த படம் இருக்குங்க. மீண்டும் ஒரு டிஸ்க்ளைமருங்க, குழந்தைகள் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். மனதைரியம் இல்லாதவங்களுக்கு இதை தொட வேண்டாங்க. இதையெல்லாம் மீறி நான் தைரியமான ஆளு, இந்த திரைப்படத்தை பார்த்தே தீருவேன் அப்படின்னு களத்தில் இறங்குறவங்களுக்கு கடைசியில் ஒரு கிளைமேக்ஸ் வரும் பாருங்க. அதை பார்க்கும்போது ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி நம்மளே உலுக்கி எடுத்துடுங்க. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஹாரர் த்ரில்லர் மூவி தாங்க இது. இந்த படத்தோட பேர் தி ஈவில் டெத் பர்ன்ங்க. பொதுவாகவே ஹாரர் மூவினா பேய்களை வச்சு பயமுறுத்துவாங்க. அதுவும் ஹாலிவுட் படங்களில் ஒரு பெரிய பங்களா வீடு இருக்கும், அதுக்குள்ளே ஒரு பேய் இருக்குங்க. அதை கடைசியில் எப்படி அடக்குனாங்க அப்படிங்கிறது தான் கதையாக இருக்கும். ஆனால் இந்த ஈவில் டெத் பர்ன் திரைப்படத்தில் அந்த பேய் வர்ற சீன்ஸையும் தாண்டி ரத்தமும் சதையுமா சில கொடூரமான விஷயங்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. சரி வாங்க கதையோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தலாம். வில்லியம்னு ஒரு கேரக்டர் ஆரம்பத்தில் இறந்து போகிறார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பாடி அடக்கம் பண்ணுறதுக்காக மனைவி, அப்பா, அம்மா, தம்பி, பாட்டின்னு எல்லாருமே ஒரு பழைய வீட்டில் ஒன்று கூடுறாங்க. வில்லியமோட உடலை அடக்கம் பண்ணுற அந்த ஒரு நாள் கேப்பில் அந்த வீட்டுக்குள்ளே பல மர்மமான திருப்பங்கள் ஏற்படுது. விளைவு, அந்த வீட்டில் இருக்கிற 5 பேரில் 4 பேர் பயங்கர கொடூரமான முறையில் கொல்லப்படுறாங்க. இந்த தொடர் இறப்புகளுக்கு யார் காரணம்? அந்த ஈவில் டெட் கிட்ட மாட்டிக்கிட்டு தவிச்சவங்களுக்கு என்ன ஆச்சு? கடைசியில் அந்த ஒருத்தர் மட்டும் எப்படி உயிர் தப்பிச்சாங்க? அந்த சூழ்நிலையை அவங்க எப்படி சர்வை பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. வாங்க இப்போ முழு கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் படகுல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒருத்தருக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வர, நான் பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போனை எடுத்துட்டு காட்டுக்குள்ளே போகிறாரு. இன்னொருத்தர் மட்டும் போட்டில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு அவரோட வலை வேகமாக இழுக்குதுங்க. பெரிய மீன் ஏதோ மாட்டிக்கிச்சோ அப்படின்னு சொல்லி நினச்சி வலையை இழுத்தா அங்கே தான் ஒரு பேரதிர்ச்சிங்க. அங்கே மாட்டி இருந்தது மீன் இல்லை, ஒரு பொண்ணோட தலை. உடம்பே இல்லாமல் தலை மட்டும் வலையில் இருக்கிறத பார்த்து அவனுக்கு கதி கலங்கிடுதுங்க. பயந்து போய் அதை தூக்கி போட போகும்போது அந்த பொண்ணோட உடம்பு தண்ணிக்குள்ளே நேராக நிற்கிற மாதிரி பார்க்குறாங்க. இங்கே ஏதோ தப்பாக நடக்குது, ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி வலையை சுருட்டும் போது அந்த தலை தண்ணிக்கு மேலே வந்து இவனை உத்து பார்க்குதுங்க. பயந்து போய் காட்டுக்குள்ளே போன ஃப்ரெண்டை கூப்பிட்றான். ஆனால் அவன் வரவே இல்லைங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஈவில் போட்டில் இருந்தவனை தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிடுதுங்க. ஃபோன் பேசிட்டு வந்த ஃப்ரெண்டு எங்கடா இவனை காணோம் அப்படின்னு சொல்லி தேடி போகும்போது தண்ணிக்குள்ளே தவிக்கிற ஃப்ரெண்டை காப்பாற்ற போகிறாருங்க. ஆனால் அங்கே அவரும் அந்த ஈவில் கிட்ட மாட்டிக்கிறாரு. 2 பேரையுமே அந்த பெண் ஈவில் கொடூரமாக சிதைச்சு கொலை பண்ணுது. சம்பவம் பண்ணதுக்கப்புறம் அந்த பெண் ஈவில் கரை ஏறி மெயின் ரோட்டுக்கு வருதுங்க. அப்போ வேகமாக வர்ற ஒரு கார் அந்த பேய் மேலே பயங்கரமாக மோதி ஆக்சிடென்ட் ஆகுது. அப்படியே சீன் கட் பண்ணால் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இந்த திரைப்படத்தில் 4 முக்கியமான கதாபாத்திரங்கள் இருக்காங்க. வில்லியம், அவரோட மனைவி ஆலிஸ், வில்லியமோட தம்பி ஜோசப், ஜோசப்போட மனைவி தியா. வில்லியமுக்கும் அவரோட மனைவி ஆலிஸுக்கும் ஆரம்பத்திலேருந்தே ஒரு வாக்குவாதம் போய்கிட்டே இருக்குங்க. அன்னைக்கு வில்லியமோட தம்பி ஜோசப்புக்கு பர்த்டே. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக 4 பேருமே ஒரு பப்பில் உட்காந்துருக்காங்க. வில்லியமும் ஆலிஸும் சேர்ந்து ஜோசப்புக்கு ஒரு அழகான பேனாவை பரிசா தராங்க. ஜோசப்புக்கு கதைகள் எழுதுறதுல ஆர்வம் அதிகங்க. அவரோட இன்ஸ்பிரேஷன் அவங்க தாத்தா தாங்க. ஏன்னா அவங்க தாத்தா முன்னாடி பல மர்மமான ஈவில் டெத் கதைகளை எழுதியிருக்காரு. பர்த்டே பார்ட்டி நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது வில்லியம் கிட்ட சொல்லாமல் ஆலிஸ் ஜோசப்புக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தராங்க. இதை பார்த்து வில்லியமுக்கு கோபம் வருதுங்க. தம்பிக்கு 2 பேரும் சேர்ந்து தானே கிஃப்ட் பண்ணணும்னு பேசணும், நீ ஏன் தனியாக தர அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கிஃப்ட்டை பார்த்த ஜோசப் சந்தோஷப்பட்டு அண்ணி ஆலிஸை கட்டி பிடிக்க போகிறாருங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக 2 பேரும் கிஸ் பண்ணிடுறாங்க. இதை பார்த்ததுமே வில்லியமோட கோவம் உச்சக்கட்டத்துக்கு போதுங்க. ஜோசப்பும் தியாவும் இது தெரியாமல் நடந்தது தான் அப்படிங்கிற மாதிரி கூலாக எடுத்துக்கிட்டாலும் வில்லியமால் அதை எடுத்துக்க முடியலங்க. ஆலிஸ் கூட பயங்கரமாக சண்டை போடுறாரு. சண்டையை நிறுத்த ஆலிஸ் எனக்கு ஒரு சிகரெட் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்க வில்லியம் இன்னும் டென்ஷன் ஆகுறாருங்க. ஏன்னா கல்யாணமாகி 3 வருஷமாக அவங்க குழந்தைக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிகரெட் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காருங்க. நான் சொல்கிற பேச்சை நீ என்றைக்குமே கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு வில்லியம் காரை எடுத்துகிட்டு வேகமாக காட்டுப்பகுதியை நோக்கி போகிறார். அப்போ தாங்க அந்த ஆரம்பத்தில் பார்த்த அந்த ஆக்சிடென்ட் சீன் நடக்குது. ரோட்டில் நின்ன அந்த ஈவில் பேய் மேலே வில்லியமோட கார் மோதுது. ஆனால் அந்த பேய் சாகாமல் வில்லியத்தை தலைகீழ தாக்கி கொடூரமாக கொலை செய்துங்க. இங்கே இருந்து தாங்க மெயின் கதையை ஸ்டார்ட் ஆகுது. வில்லியம் இறந்ததுக்கப்புறம் அவரோட பாடியை அடக்கம் பண்ண சர்ச்சில் பேரண்ட்ஸ், தம்பி எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிட்டு பாடியை எரிக்கிற இலக்கியை கொண்டு போகிறாங்க. வில்லியமோட மனைவி ஆலிஸ் அவரோட மாமனாருக்கு சுத்தமாகவே பிடிக்காது. வில்லியம் இறந்த பிறகும் ஆலிஸ் கண்ணில் கண்ணீரே இல்லாத மாதிரி இருக்கிறத பார்த்து இவளுக்கு என் பையன் இறந்ததை விட வேற ஏதோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஆனால் ஆலிஸ் மனசுக்குள்ள கணவன் இழந்த துக்கத்தை அடக்கிட்டு இருக்காங்க. பாடியை எரிக்கிறதுக்கு முன்னாடி என் பையனை கடைசி முறையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வில்லியமோட அப்பா உள்ளே போகிறாரு. அங்கே அந்த ஈவில் இவரை டைவர்ட் பண்ணி சவப்பெட்டிக்குள்ளே இருக்கிற வில்லியம் உயிரோடு இருக்கிற மாதிரி மாயையை காட்டுது. பெட்டியை திறந்த வில்லியமோட அப்பாவை அந்த ஈவில் அட்டாக் பண்ணி அவரோட உடம்புக்குள்ளே புகுந்துடுதுங்க. இப்போ அவர் ஒரு ஈவிலாக மாறிடுறார்.
இறுதிச் சடங்கு முடிஞ்சு எல்லாருமே அவங்களோட பழங்காலத்து வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வில்லியமோட அப்பா, அம்மா, தம்பி ஜோசப், அவரோட மனைவி தியா, அவங்களோட பாட்டி, அப்புறம் அவங்களோட செல்ல நாய் இருக்குங்க. ஆலிஸும் அங்கே வராங்க. சாப்பிட்ற டைமில் வில்லியமோட அப்பா ரொம்ப விசித்திரமாகவும் கோவமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அவரோட நாய் வழக்கத்துக்கு மாற அப்பாவை பார்த்து பயங்கரமாக குறைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் முறைக்க விதை செய்யுது. ஜோசப்புக்கு அப்பா மேலே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவில் தாத்தாவோட பழைய அறைக்குள்ளே போகிற அப்பா அங்கே இருக்கிற குப்பைகளை பார்த்துட்டு ஜோசப்பை திட்டுறார். வெளியே வந்தவர் திடீர்னு ஒரு கத்தி எடுத்து தன் கையை தானே கிழிச்சு பார்க்குறாருங்க. ஆலிஸ் அதை தடுத்ததுமே இதை யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் டைனிங் டேபிளுக்கு வராங்க. ஆலிஸுக்கும் மாமியாருக்கும் சண்டை வர அப்பாவுக்கு கோவம் உச்சகட்டத்துக்கு போய் கத்தி எடுத்து தன் கையிலேயே குத்திக்கிட்டு சதையை செதில் செதிலாக வெட்டி எடுக்கிறாருங்க. இதை பார்த்து எல்லாருமே அலற ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக ஜோசப்பும் தியாவும் காரை கிளப்புறாங்க. ஆனால் காரில் போகும்போது ஈவிலா மாறி இருந்த அப்பா தியாவை தாக்க ஆரம்பிக்கிறார். நாயை கொண்டுட்டு அடுத்து தியாவை கொலை பண்ண பார்க்குறார். ஜோசப் அப்பாவை தடுக்க போராட கார் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு மரத்தில் மோதுது. விபத்துக்கு பிறகு அப்பா அடங்காம தியாவோட முடிய பிடிச்சி இழுத்து காரோட ஹெட்லாம்பில் வச்சு அவளோட முகத்தை குத்தி கிழிச்சு முகத்தையே ரெண்டா பழந்துடுறாருங்க. பயந்து போன ஜோசப் அங்கிருந்து தப்பிச்சு வீட்டுக்கு ஓடி வரான். வீட்டுக்கு வந்து அம்மா கிட்டையும் ஆலிஸ் கிட்டையும் பதட்டமா சொல்லிட்டு இருக்கும்போதே வீட்டு கதவை தட்டுறாங்க. பாட்டி போய் கதவை திறக்க அவங்க முகமெல்லாம் கிழிஞ்சு செதஞ்ச நிலையில தியா உள்ள வரா. அவளும் இப்போ ஈவிலா மாறிட்டாங்க. இப்பதான் ஜோசப்புக்கு ஒரு விஷயம் புரியுது. அவங்க தாத்தா எழுதின அந்த பழைய கற்பனை கதை புத்தகத்தோட பேரு ஈவில் பார். அதுல இருக்கிற சில மந்திர எழுத்துக்களை படிச்சதுனால தான் இந்த அமானுஷ சக்தியில் வெளியே வந்திருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த ஈவில்களை அழிக்கணும்னா தாத்தா ஒளிச்சு வச்சிருக்கிற ஒரு குறிப்பிட்ட கத்தியை கண்டுபிடிக்கணும். அந்த கத்தியால குத்துனா மட்டும்தான் பேய் உடம்ப விட்டு போகும். அதை தவிர நீங்க துப்பாக்கியால சுட்டாலோ வெட்டினாலோ அந்த பேய் சாகாது அப்படின்னு அவர் நினைக்கிறார். இதுக்கு நடுவுலே வீட்டில் இருக்கிற நாய், தியா, அப்பா எல்லாருமே முழு பேயா மாறி வீட்டில் இருக்கிற மற்றவங்களை சரமாரியா அட்டாக் பண்றாங்க. ஜோசப்பும் ஆலிஸும் சேர்ந்து தாத்தாவோட அறைக்குள்ள கத்தியை தேட போறாங்க. ஆனா வெளியே இருக்கிற பேய்களை சமாளிக்க முடியாம ஜோசப் தன் மனைவியான தியாவை திருப்பி அடிக்கிறாங்க. அந்த அடியில அவளோட தலை நசுங்கி கொடூரமா அருவருப்பான நிலைக்கு மாறுது. ஒரு கட்டத்துல ஜோசப், அம்மா, பாட்டி அப்படின்னு எல்லாருமே ஈவிலா மாறிட ஆலிஸ் மட்டும் தனியா மாட்டிக்கிறாங்க. ஆலிஸ் தப்பிச்சு ஓடி தாத்தாவோட அறைக்குள்ள கத்தியை தேடுறாங்க. அங்க போனா ஒரு கத்தி இல்லைங்க, 20க்கும் மேற்பட்ட கத்திகள் இருக்கு. அதுல எது உண்மையான கத்தின்னு தெரியாம ஆலிஸ் குழம்புறாங்க. அறைக்குள்ள புகுந்த ஈவில்கள் ஆலிஸை அடிச்சு துவம்சம் பண்ணுது. ஆலிஸ் ஒவ்வொரு கத்தியா எடுத்து பேய்கள் மேல குத்தி டெஸ்ட் பண்றாங்க. கடைசியா ஒரு கத்தி வேலை செய்யுதுங்க. அதை வச்சு ஒவ்வொரு ஈவிலா அழிக்கிறாங்க. ஆனா வில்லியமோட அப்பா உடம்புல இருக்கிற மெயின் ஈவிலா அவங்களால கட்டுப்படுத்தவே முடியலங்க. அது ஆலிஸை அடிச்சு சுக்குநூறாக்குது. போராட்டத்துல அந்த ரகசிய கத்தி கை தவறி கீழே விழுந்துருது. அவ்வளோதாங்க, நம்ம கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஆலிஸ் நினைக்கும் போது ஒரு தந்திரத்தால அப்பாவை தள்ளிட்டு கீழே விழுந்த கத்தியை எடுத்து அவரோட முதுகுல பலம் மாசு இருக்கிறாங்க. அந்த நிமிஷமே அந்த ஈவில் மொத்தம் அழிஞ்சு சாம்பலாகுது. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுமே கை கால் உடஞ்சி ரத்தக்கரையோட ஆலிஸ் தட்டு தடுமாறி ரோட்டுக்கு வந்து உட்காடுறாங்க. அப்போ போலீஸ்கார் வருதுங்க. போலீஸும் அவங்கள காப்பாத்தி விசாரிக்கும் போது தாங்க ஆலிஸ் அங்க நடந்த கொடூரங்கள் எதையும் சொல்லாம புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சின்ன சண்டை, அதான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லி அந்த சாப்டரையை க்ளோஸ் பண்றாங்க. கடைசியில் அந்த லேடி போலீஸ் கிட்ட சிகரெட் வாங்கி ஸ்டைலா பத்த வைக்கிறாங்க. குழந்தை வேணும்னு சிகரெட்டை வெறுத்த ஆலிஸ் இப்ப எல்லாத்தையும் இழந்து சிகரெட் பிடிக்கிறதோட படம் முடியுதுங்க. இந்த கதையை கேட்கறதே எவ்வளவு கொடூரமா இருக்குல்ல. அப்போ படமா பார்த்தா எப்படி இருக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்க. அந்த அளவுக்கு ரத்தமும் சதையுமா சிதற கோரமான படம் தாங்க இது. ஸோ கண்டிப்பா சொல்றேன், தனியா தியேட்டர்ல போய் இந்த திரைப்படத்தை பார்த்துறாரு. நான் இந்த கதையை சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பை.